வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக. டாரட் ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் இந்த டாரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும். நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கார்டு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில், அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மகர ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 15 ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார ராசி பலன்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம எங்கேயாவது இடமாற்றம் செய்யலாமா, ஏன்னா சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு இல்லையா இவங்களுக்கு, அதனால இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஒரு சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெருமளவு சாதகமாக இல்லை. நமக்கு இப்போ சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால நம்ம ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது. மகர ராசி என்பர்கள் நீங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. அதாவது கல்விக்கு உண்டான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை ஒரு கல்வி தானம்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கல்விக்கு சில உதவிகளே பண்ணுங்க. அது எந்த ஒரு குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்கள தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பலன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாரட் ரீடிங் வந்திருக்கு, கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த்னா வலிமை. வலிமைனா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிங்கம் இருக்குது, அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அங்கே பெண்மணிக்கு மலர் கிரீடம் இருக்குது, இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்ற ஒரு சிம்பிள் இருக்குது. அப்படினால பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு எல்லையே இருக்காது. அந்த முயற்சியில் நிறைய ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டான வலிமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், தாராளமாக இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள அடைபட்ட ஒரு சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இனிமேல் நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட், நல்ல இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாகவும் தான். அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. நம்ம புதுசாக தொழில் தொடங்கினா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய வலிமைகள் அதிகமாக இருக்குது, உங்களுடைய போராடும் திறமைகள் அதிகமாக இருக்குது. அதனால் தாராளமாக முயற்சி செய்து எடுக்கலாம். இந்த வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வலிமை மிக்க வாரமாக தான் இருக்க போகுது. கும்ப ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 15 ஏப்ரல் 21 வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்கள் நம்ம அந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் இப்போ இம்மிடியேட்டாக நமக்கு நடக்குமா நடக்காதான்ற தீர்வுகள் உங்களுக்கு இந்த பதிவில் கிடைக்கப்பெறும். நீங்கள் எதிர்பார்த்த விளக்கங்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த டாரட் ரீடிங் மூலமாக நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும். இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் விலகிட்டார். அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கலாம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி அடையக்கூடிய பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கையில் மருதாணி, பெண்களாக இருக்கிறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி,
கையில் மருதாணி வைக்க பழக்கம் வச்சுக்கோங்க. மருதாணி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ உங்களுக்கு அதிகமான ஒரு செல்வ வளம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு நம்ம அந்த கார்டு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு வந்திருக்கு. இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு தனி ஆளாக சில விஷயங்கள்லிருந்து போராடி வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக, சில பேருக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, சக்ஸஸ் அதாவது இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல, ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரல அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வாரத்தில் சில தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் வரும், அந்த செலவுகளை இந்த வாரத்தில் நிராகரிப்பது நல்லது. செலவுகளை ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் கூடயே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சில நபர்கள் மூலமாக தேவையில்லாத தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போதுமே உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத அந்த திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, திருஷ்டி, தேவையில்லாத செய்வினைகள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொலைதூர வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி, அதனால தான் சொன்னேன் உங்களுடான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தொலைதூர வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நீங்கள் தனியாக இருந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. மீன ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஜென்ம சனி ஒன்றுமே பண்ணாது, எளிமையானவர்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, அதுவும் நேர்மையானவர்களுக்கு எதுவுமே பண்ணாது. மீனராசி என்பர்கள்லாம் நீங்கள்லாம் நேர்மையின் சிகரம். உங்களுடைய நேர்மையை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்திலேயே யாருமே கிடையாது. சனி பகவானே அரண்டு போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஆளுக்கு நம்ம எந்த விதமான ஒரு தொந்தரவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அவர் அமைதியாக தான் இருக்க போகிறாரு. நீங்களும் எப்போதும் போல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைதியாக ரொம்ப எளிமையாக நடத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை வெளியில் பிரபகண்டாப்படுத்தாதீங்க. படுத்துனீங்கன்னா தேவையில்லாத அந்த திருஷ்டி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். மீனராசி என்பர்கள் நீங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அன்னதானம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அன்னதானம், அதுவும் தயிர் சாதம், நீர்மோர் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு அது பாரு கையில் பாருங்கள் கத்தியை தூக்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் அட்டையில் குருவோடையது தான் மஞ்சள் கலர். அந்த மஞ்சள் கலர் அட்டையில் ஒரு 5 விதமான ஒரு கத்திகளை தூக்கிட்டு போகிறாரு ஒரு மனிதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளை கூடையே சுமந்துக்கிட்டே போகக்கூடாது. இந்த குடும்ப பாரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் 2 கத்தி தனியாக வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, பெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி அதுவும் சிரிப்போட ஒரு சிரிப்பான ஒரு முகத்தோட எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்லையே அந்த சனி பகவானே உங்களுக்கு பயந்து தான் நிற்பார். இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நம்ம எந்த விதமான சாகவாசமே வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எதையுமே ஒரு சிரித்த புன்முறுவலோட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையுடையவர்கள் மீனராசி என்பர்கள். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எளிமையாக சிரித்த முகத்தோடு சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். நீங்கள் நினைத்த இடத்துல நினைத்த வருமானம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சில பிரச்சனைகளோட கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாதகமாக கிடச்சிருக்கா, பிரச்சனை இல்லாமல் கிடச்சிருக்கா? அது கிடையவே கிடையாது. எப்போதும் போல் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளோடு தான் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மிக எளிதாக
சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய வேலை விஷயத்துல அதிகப்படியான முன்னேற்றங்கள், அதிகப்படியான வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் பதவி உயர்வு, அடுத்து வருமான உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மற்றவங்கெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களை இவனுக்கு செய்யவே கூடாது, அந்த மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு உண்டான ஒரு உயர்வை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. திருமணத்துல நிறைய தடைகள் இருக்குங்க. இந்த வாரம் நீங்க அதற்குண்டான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க. யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரம் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். நீங்கள் அதையும் திரும்பியும் சிரித்த மாதிரியே அதை சமாளித்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. லாட்ரி வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்துலையும் மிகவும் ஜாக்கிரதையோட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தை பிரிந்து தனியால் வெளியூர் போகணுன்னா தாராளமாக போங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த டேரட் ரீடிங் மூலமாக இன்னைக்கு நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த டேரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டா இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், இல்லை அது தீருமா தீராதா அப்படின்ற மாதிரியாக தசாபுத்தி பலன்களை வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த டேரட் ரீடிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது, இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவில் கடந்து வந்திருக்கிறீங்கன்றத இம்மிடியேட்டாக பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டேரட் ரீடிங்கோட பலன்கள். இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யாராவது டேரட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.